வெல்கம் பேக் டு மை சேனல். தேங்க்யூ ஃபார் த லவ் அண்ட் சப்போர்ட். இந்த வீடியோவில் சில கமெண்ட்ஸ் நான் படிச்சிருந்தேன். சிஸ்டர், உங்களோட ஹேரை காட்டுங்க, குழந்தைங்களுக்கும் நேச்சுரலாகவே தலைமுடி நல்லா வளருமே, அம்மாவுக்கு வளர்ந்தா தானே நம்ப முடியும் அப்படின்லாம் சில கமெண்ட்ஸ் இருந்தது. அதுக்கான பதில் இந்த வீடியோவில் இருக்குது. இதுதாங்க என்னோட தலைமுடி. எனக்கு 6 அடி கூந்தல்லாம் இல்லைங்க, எனக்கு ஆசையும் இல்லை. எனக்கு இருக்கிற முடி ஹெல்த்தியாக, நீட்டாக, க்ளீனாக, டேண்ட்ரஃப் எல்லாம் இல்லாமல், ஓவராக ஹேர்ஃபால்லாம் இல்லாமல் இருந்தாலே போருங்கிறது தான் என்னோட ஆசை. அதுக்கு என்னோட டெய்லி ரொட்டீனை எந்த விதத்துலையும் அஃபெக்ட் பண்ணாமல் சிம்பிளான ஹேர் கேர் ரொட்டீன் தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கும் அதை ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு நம்புறதெல்லாம் விட உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் கிச்சனை முதல்ல நீங்கள் நம்புங்க. கிச்சனில் இருக்கிற ஐட்டம்ஸே நம்ம ஹேர் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்கான சொல்யூஷனும் அதுலேயே இருக்குது. இதெல்லாம் பாட்டி காலத்துலேருந்தே ஃபாலோ பண்ணதுங்க. ஸோ ஃபஸ்ட்டு அதை நீங்கள் நம்புங்க. நான் ஃபாலோ பண்ணுறது பார்த்திங்கன்னா கருவேப்பிலை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? உப்புமாக்கு, சட்னிக்கு தாளிப்போம், சாம்பார், கூட்டு, அதுக்கப்புறமா வெண்பொங்கல் எல்லாத்துக்குமே நம்ம கருவேப்பிலையை யூஸ் பண்ணுவோம். ஒரு நாளைக்கு 20லேருந்து 25 கருவேப்பிலை மினிமம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது அதை டஸ்ட்பினுக்கு தூக்கி போடாமல் சாப்பிடும்போதே 5 கருவேப்பிலை ஒரு நாளைக்கு சாப்பிடுங்க. ஒரு நாளைக்கு 5 கருவேப்பிலைனா 30 நாளைக்கு எவ்வளோ ஆச்சு பாருங்கள். அப்போ 180 கருவேப்பிலை. அதோட குணம், அதோட பயன் உங்கள் தலைமுடிக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து சேரும். சின்னதாக ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். கடையிலேருந்து வாங்குகிற ஹேர் ஆயிலெல்லாம் நான் ஸ்டாப் பண்ணிட்டேங்க. அதுக்கு பதிலாக சமையலுக்கு யூஸ் பண்ணுற கோகோனட் ஆயில், நீங்கள் செக்கில் ஆட்டுற எண்ணெயாக கூட இருக்கலாம், இல்லைனா பியூரான கோகோனட் ஆயில் எங்கே கிடைக்குதுன்னு பார்த்து அதை வாங்கி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நான் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இது 2 ஹேர் ஆயில். இந்த 2 ஹேர் ஆயிலோட வீடியோவும் என்னோடய சேனலில் இருக்குது. ஒன்று ஹேர் வாஷ் அன்றைக்கி யூஸ் பண்ணுறது, இன்னொன்று டெய்லி அப்ளை பண்ணுறது. இந்த பாட்டில் அளவுக்கு மட்டும்தாங்க நான் ஒவ்வொரு தடவையும் ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஃப்ரெஷ்ஷாக எல்லா டைமும் ப்ரிப்பேர் பண்ணிக்குவேன். ஸோ எனக்கு மாதத்துக்கு 2 வாட்டி கூட நான் எண்ணெயை காய்ச்சி யூஸ் பண்ணுவேன். மோரில் அவ்வளோ சத்து இருக்குங்க, அவ்வளோ கால்சியம் இருக்குது. அந்த மோரிலேயே நீங்கள் நெல்லிக்காயும் கருவேப்பிலையும் அரைச்சி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா தலைமுடியில் பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆகுங்க. உங்களுக்கு விடாமல் குடிக்கணும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கான ரிசல்ட்டு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வெந்தயம், சின்ன 1 டீஸ்பூனுங்க. நைட்டே ஊற வச்சுருங்க. நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் எழுந்து வெறும் வயிற்றுலலாம் என்னால் சாப்பிட முடியலைங்க. எனக்கு மார்னிங் எழுந்தோன்னே காஃபியோ டீயோ ஏதாவது ஒன்று வேணும். ஸோ அதனால் நான் இதை ராத்திரி ஊற போடுவேன், இல்லைனா காலையில் எழுந்து வந்த உடனே ஊற போட்டுடுவேன். ஊற போட்டுட்டு எப்போல்லாம் எனக்கு ஞாபகம் வருதோ, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடியோ லஞ்சுக்கு முன்னாடியோ இந்த 1 ஸ்பூன் வெந்தயத்தை எடுத்து அப்படியே நான் சாப்பிட்ருவேன். வித் அந்த வாட்டரோடு சாப்பிட்டுடுவேன். ஒரு சின்ன டீஸ்பூன் தான், அதனால் கசக்கவும் செய்யாது. ஸோ இது கேஸ் ஸ்டவ் பக்கத்துலேயே நான் வச்சுருவேன். அப்போ தான் எனக்கு ஞாபகம் இருக்கும். கிச்சனுக்குள்ளே ஏறி வரும்போதெல்லாம் இது ஞாபகம் இருக்கும்போது அப்படியே நான் சாப்பிட்டுடுவேன். நெல்லிக்காயை நான் கல்லுப்பு மஞ்சப்பொடி போட்டு இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எனக்கு எப்போல்லாம் டைம் இருக்குதோ அதுலேருந்து நெல்லிக்காயை எடுத்து நான் சாப்பிடுவேன். டெய்லி சாப்பிட்டா அவ்வளோ நல்லது. ஆனால் சம்டைம்ஸ் எனக்கு இருக்கிற வேலைகளில் நான் மறந்தும் போவேன். அப்போது மினிமம் 15லேருந்து 20 டேஸாவது நெல்லிக்காய் சாப்பிடணும். முடிஞ்ச வரைக்கும் கருவேப்பிலை செடி, செம்பருத்தி, துளசி, ஓமவல்லி, அட்லீஸ்ட் இந்த செடிகளையாவது வீட்டில் வளர்க்க பாருங்கள். ஃப்ரெஷ்ஷாக பறித்து ஹேர் ஆயில், ஹேர் பேக்லலாம் போட்டிங்கன்னா எஃபெக்ட்டு நல்லாவே இருக்கும். ஹேர் பேக் வீடியோ, ஹேர் ஆயில் வீடியோலாம் என் சேனலில் இருக்குது. ஸோ நான் அதையுமே வீக்லி ஒன்ஸ் இல்லைனா 2 வீக்ஸ்க்கு ஒன்ஸ் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நான் 2 குழந்தைக்கு அம்மா. ஸோ அதனால் எனக்கு தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும், வீட்டில் வேலைகள், டென்ஷன், பின்ன அப்பப்போ வர ஹெல்த் இஷ்யூஸ், அதனால் சாப்பிட்ற மெடிசின்ஸ். ஃபஸ்ட்டு டேமேஜ் ஆகுது நம்ம ஹேர் தாங்க. சிவியராக ஹேர் ஃபால் வரும், டேண்ட்ரஃப் வரும், ட்ரை ஹேர் வரும். இதெல்லாம் வரும்போது ஹார்ஷான கெமிக்கல்ஸை வாங்கி நம்ம ஸ்கேல்ப்பை டேமேஜ் பண்ணுறத விட நம்ம பாட்டி காலத்துலேருந்து ஃபாலோ பண்ண ட்ரெடிஷ்னல் மெத்தடை ஃபாலோ பண்ணி ஹெல்த்தியாக வாழலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.